இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலை பேஸாக வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் பார்க்க போகிறோம். அண்ட் யாருக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபார் த டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயிலி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக யாருக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தான் தேவைப்படும். ஏன்னா அவங்களுடைய ஸ்கின்னில் தான் ஆயில்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க தான் அதிகமான மாய்ஸ்சரைஸ் தன்மை உள்ள அதிகமான ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயில் ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இப்போ ஸ்கின்னுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயிலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தாலாம். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அண்ட் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A, D, E and K. ஸோ அந்த விட்டமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலில் நேச்சராகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த விட்டமின்ஸ் அதில் இருக்கனால ஸோ நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லாவே க்ளோ கொடுக்கும். அண்ட் நேச்சராகவே நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு எடுத்துகிட்டு வரும். உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூவி ப்ரொடெக்ஷன்ல இருந்து உங்களுடைய ஸ்கின்னை ரொம்ப நல்லாவே பாதுகாத்துக்க போகுது. அண்ட் உங்களுடைய ஸ்கின்னை இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நல்ல ஒரு க்ளோவுக்கு எடுத்துகிட்டு வரப்போகுது. அண்ட் ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நேச்சராகவே நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அதில். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம ஆலிவ் ஆயிலை வச்சு நம்ம எப்படி ஸ்கின்னை கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராடக்ட் நம்ம யாருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்காக மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எவ்ரிடே நைட் நீங்கள் தூங்கும் போகும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபேஸ் அண்ட் நெக் கவர் ஆகுது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஸோ மசாஜ் பண்ணுறதுனால ரொம்ப மைல்டாக மசாஜ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா அப்படி கிள்ளியெல்லாம் விட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப க்ளோவாகும். டெய்லி நீங்கள் மசாஜ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லாவே க்ளோ ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ரொம்ப லைட்டாகவும் பிரைட்டாகவும் காட்டும். இது மாதிரிலாம் நீங்கள் பீச் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுடைய ஸ்கின் அந்த இடத்துல நல்லா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கனால உங்கள் ஸ்கின் இன்னுமே நல்லா க்ளோவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பியர்ட் க்ரோத் எல்லாம் ரொம்ப நல்லாவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் 2 to 3 மினிட்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டவல் எடுக்கணும். ஒரு டவல் எடுத்து நல்லா வார்மான வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வார்மான வாட்டரில் அந்த டவல் ஒரு சைடு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு அப்படியே ரப் பண்ணி எடுக்கும். அவ்வளோதான். அந்த ரப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆயில் மோஸ்ட்லி போயிடும். மறுபடியும் இன்னொரு சைடு என்ன பண்ணி இன்னொரு சைடு வார்ம் வாட்டரில் வச்சு ஸோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். 2 டைம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கிளியர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அப்புறம் ஒரு ட்ரை டவலை எடுத்து உங்களோட ஃபேஸை டேப் பண்ணி எடுங்க. ஸோ டேப் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரி நைட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புள் அப்படின்றதுனால நீங்கள் எவ்ரி நைட் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் மாய்ஸ்சரைசர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே மாய்ஸ்சரைசர் ஆகும், ரொம்பவே க்ளோவாகவும் இருக்கும். ஸோ மசாஜ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். உங்கள் ஸ்கின் இன்னுமே நல்லா ஹைட்ரேட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன். until then bye from Dinu. Bye bye.